நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 7. லெங்டன் இரத்தக்கரை படிந்த மருத்துவமனை கவுனை கழற்றிவிட்டு தன்னுடைய இடுப்பைச் சுற்றி ஒரு துண்டை கட்டிக்கொண்டார். முகத்தில் தண்ணீரை வாரி இறைத்துக்கொண்டு தலையில் போடப்பட்டிருந்த தையல்களை கவனத்துடன் தொட்டு பார்த்தார். தோல் உலர்ந்து போயிருந்தது, ஆனால் சிக்கு பிடித்திருந்தது. தன்னுடைய தலைமுடியின் ஊடாக அந்த இடத்தை தொட்டு பார்த்தபோது காயம் காணாமல் போயிருந்தது. காஃபின் மாத்திரைகள் வேலை செய்திருக்கின்றன. இறுதியில் தனக்கு முன்னால் இருந்த பனிப்படலம் விலகிக் கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். யோசி, ராபர்ட், நினைவுபடுத்த முயற்சி செய். ஜன்னல் இல்லாத அந்த பாத்ரூம் சட்டென்று மூடிய அறையை போல் தோற்றமளித்ததால் லெங்டன் சட்டென்று கூடத்திற்கு வந்தார். அந்த பாதை வழியில் பாதி அளவிற்கு திறந்திருந்த கதவின் வழியாக சிந்திய இயற்கை ஒளியின் குறுகிய பாதையை நோக்கி எச்சரிக்கையுடன் நகர்ந்தார். மலிவான மேஜை, பின்னலிட்ட நாற்காலி, தரையில் இறைந்து கிடக்கும் புத்தகங்கள் ஆகியவற்றுடன் அது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அறையை போல் தோன்றியது. நல்ல வேளையாக அங்கே ஒரு ஜன்னல் இருந்தது. லெங்டன் பகல் நேர சூரிய ஒளியை நோக்கி நகர்ந்தார். தொலைவில் எழுந்து கொண்டிருந்த டஸ்கான் சூரியன் விழித்து கொண்டிருந்த நகரத்தின் கேம்பனைல், பாடியா மற்றும் பெர்கெல்லோ ஆகிய கட்டிடங்களின் உச்சிகளை முத்தமிடத் தொடங்கியிருந்தது. அந்த கண்ணாடியில் தன்னுடைய நெற்றியை லெங்டன் அழுத்தி வைத்தார். துடிப்புடனும் சில்லிட்டும் இருந்த மார்ச் மாத காற்று தற்போது மலைப்பிரதேசங்களின் மீதாக உயரத் தொடங்கியிருந்த சூரிய ஒளியின் முழு வீச்செல்லாயும் பெரிதாக காட்டியது. அதை ஓவியனின் ஒளி என்பார்கள். தொடுவானத்தின் மையப் பகுதியில் சிவப்பு பளிங்கு கற்களால் ஆன மலை போன்ற குவி மாடம் உயர்ந்திருந்தது. அதனுடைய முகடு அடையாள விளக்கு போல் ஒளி வீசும் தங்க நிற செப்பு பந்தினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரண்டாம் டுவாமா பாசிலிக்காவின் மாபெரும் குவிமாடத்தை வடிவமைத்து கொண்டதன் மூலம் புருனாலெஷி கட்டிடக்கலை வரலாற்றை உருவாக்கியிருந்தார். தற்போது 500 வருடங்களுக்கு பிறகு இந்த 375 அடி உயர கட்டிடமானது நகர்த்தப்பட முடியாத அசுரனாக வீற்றிருக்கிறது. நான் ஏன் புளோரன்ஸில் இருக்கிறேன்? இத்தாலிய கலையின் வாழ்நாள் அற்புதமான புளோரன்ஸ். ஐரோப்பா முழுவதிலும் உள்ளவற்றிலேயே லெங்டனுக்கு மிகவும் பிடித்த இடம். இந்த நகரத்தின் தெருக்களில்தான் மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு குழந்தையாக விளையாடியிருக்கிறார். அவரின் கலை அறையில்தான் இத்தாலிய மறுமலர்ச்சி காலம் தொடங்கியது. இதுதான் புளோரன்ஸ். பொட்டிசெலி வரைந்த வீனஸின் பிறப்பு, லியோனார்டோவின் அனான்சியேஷன் மற்றும் இந்த நகரத்தின் பெருமையும் மகிழ்ச்சியுமான இரண்டாம் தாவீது ஆகிய ஓவியங்களை கொண்டுள்ள இந்த நகரம் இவற்றினால்தான் பல லட்சம் பயணிகளை இங்கே கவர்ந்திழுக்கிறது. பருவத்தில் மைக்கேலோ ஏஞ்சலோவின் டேவிட் ஓவியத்தை பார்த்த லெங்டன் மதிமயங்கி போனார். அகாடமியா டேலா பேலா ஆர்டி இல் நுழைந்து மைக்கேல் ஏஞ்சலோ பிரிஜியோனி வழியாக நகர்ந்து அந்த 17 அடி உயர மாஸ்டர் பீஸை பார்த்த அனுபவம் லெங்டனுக்கு உண்டு. முழுமையான கவர்ச்சியும் அளவெடுத்த தசைகளும் முதலில் வரும் பெரும்பாலான பார்வையாளர்களை திடுக்கிட வைத்ததுண்டு. இப்பொழுதும் கூட லெங்டனுக்கு அந்த டேவிட்டின் உருவம்தான் மிகுந்த கவர்ச்சிகரமானது. டேவிட் வலப்பக்கம் சாய்ந்திருப்பது போன்றும் அவருடைய இடது காலில் ஏறக்குறைய எந்த எடையும் தாங்கிக் கொண்டிருக்காது போன்றும் மாயத் தோற்றத்தை உருவாக்கும் கிளாசிக்கல் கான்ட்ராஃபோஸ்டோ பாரம்பரியத்தை மைக்கேல் ஏஞ்சலோ தான் உருவாக்கினார். உண்மையில் டேவிட்டின் இடது கால்
டன் கணக்கிலான பளிங்கு கற்களை தாங்கிக் கொண்டிருக்கும். டேவிட் ஓவியம்தான் லெங்டனிடத்தில் மாபெரும் சிற்பங்களின் சக்திக்கான உண்மையான முதல் மரியாதையை தோற்றுவித்தது. கடந்த சில நாட்களில் இந்த மாபெரும் படைப்பை காண்பதற்குத்தான் வந்திருக்கிறோமோ என்பது லெங்டனுக்கு இப்பொழுதும் தெரியவில்லை. ஆனால் அவருடைய மனக்கண் முன் வந்து போன ஒரே நினைவு, தான் மருத்துவமனையில் கண் விழித்தவுடன் ஒரு அப்பாவி டாக்டர் அவர் கண் முன்னே கொலை செய்யப்பட்டதுதான். வெரி சாரி, வெரி சாரி. அவர் உணர்ந்த குற்ற உணர்ச்சி ஏறத்தாழ குமட்டக்கூடிய ஒன்று. நான் என்ன செய்துவிட்டேன்? அவர் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்த போது தனக்கு அருகாமையில் இருந்த மேஜையில் ஒரு லேப்டாப் இருப்பதை அவருடைய ஓரக்கண்ணால் பார்க்க முடிந்தது. தனக்கு நேற்றிரவு என்ன நடந்திருந்தாலும் அது இந்நேரம் செய்தியாகியிருக்கும் என்பதை அவர் சட்டென்று புரிந்து கொண்டார். என்னால் இணையதளத்தை அணுக முடிந்தால் அதற்குண்டான பதில்களை கண்டுபிடிக்கலாம். கதவு வழிக்கு சென்ற லெங்டன் கத்தினார். சியானா! அமைதி. உடைகளை தேடிச் சென்ற அவள் இன்னும் பக்கத்து வீட்டினரின் அப்பார்ட்மெண்ட்டில்தான் இருக்க வேண்டும். இந்த குறுக்கீட்டை சியானா புரிந்து கொள்வாள் என்பதில் சந்தேகம் கொள்ளாத லெங்டன் தானே லேப்டாப்பை திறந்து ஆன் செய்தார். சியானாவின் லேப்டாப் உயிர் பெற்றது. வழக்கமான விண்டோஸ் பின்னணி. உடனடியாக கூகுள் இத்தாலிய தேடு பக்கத்திற்கு சென்ற லெங்டன் அதில் ராபர்ட் லெங்டன் என்று டைப் செய்தார். இப்பொழுது என்னுடைய மாணவர்களால் என்னை பார்க்க முடியுமானால் என்று தேடத் தொடங்கும் போது நினைத்து கொண்டார். தன்னுடைய மாணவர்கள் கூகுளில் தேடி பார்ப்பதை லெங்டன் எப்பொழுதுமே எச்சரித்து வந்துள்ளார். தனிப்பட்ட புகழின் அடிப்படையை பிரதிபலிக்கும் ஒரு புதிய வினோதமான பொழுதுபோக்கு தற்பொழுது அமெரிக்க இளைஞர்களை பிடித்தாட்டுகிறது. தேடுதலுக்கான விடைகள் வந்தன. லெங்டன் அவருடைய புத்தகங்கள் மற்றும் விரிவுரைகள் சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான இணைப்புகள் வந்தன. நான் தேடுவது வரவில்லை. செய்தி பட்டனை தேர்வு செய்து தேடுதலை லெங்டன் தடை செய்தார். ஒரு புதிய பக்கம் தோன்றியது. செய்தி முடிவுகள். ராபர்ட் லெங்டன். புத்தகம் கையெழுத்திடுதல். ராபர்ட் லெங்டன் தோன்றுகிறார். ராபர்ட் லெங்டனின் பட்டமளிப்பு உரை. ராபர்ட் லெங்டன் பதிப்பித்த சிம்பிள் பிரைமர். அந்த பட்டியல் பல பக்கங்களுக்கு நீண்டது. அதில் அவரை பற்றிய சமீபத்திய செய்திகள் எதுவும் இல்லை. நிச்சயம் தன்னுடைய தற்போதைய சிக்கலான சூழ்நிலையை விளக்கும் எதுவும் அதில் இல்லை. நேற்றிரவு என்ன நடந்தது? லெங்டன் மேலும் சென்றார். புளோரன்ஸில் பதிப்பிக்கப்படும் ஆங்கில மொழி செய்தித்தாளான தி புளோரன்டைன் பத்திரிகையின் வலைதளத்தை தேடினார். தலைப்புச் செய்திகள், தற்போதைய செய்திகள் மற்றும் போலீஸ் குறிப்பு, அப்பார்ட்மெண்ட் தீப்பிடிப்பு, அரசு சம்பந்தப்பட்ட ஊழல் மற்றும் சிறு குற்றங்கள் பற்றிய குறிப்புகள் என அனைத்திலும் தேடி பார்த்தார். எதுவுமே இல்லையா? நேற்றிரவு கதீட்ரலுக்கு அருகில் மாரடைப்பால் உயிரிழந்த நகர அதிகாரி ஒருவர் பற்றிய சிறு குறிப்பு ஓடிக்கொண்டிருந்த அவசர செய்தியை அவர் நிறுத்தி பார்த்தார். அந்த அதிகாரியின் பெயர் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் மர்மமான அம்சம் எதுவும் சந்தேகப்படவில்லை. இறுதியில் என்ன செய்வது என்று தெரியாத லெங்டன் தன்னுடைய ஹார்வர்ட் இமெயில் கணக்கிற்கு சென்று தன்னுடைய செய்திகளை ஆராய்ந்தார். அதில் ஏதேனும் செய்திகளை காண முடியுமா என்று பார்த்தார். தன்னுடைய சக பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் அனுப்பிய வழக்கமான மெயில்களே அவற்றில் இருந்தன. அவற்றிலும் பெரும்பாலானவை வரவிருக்கும் வாரத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டிய கூட்டங்கள் பற்றியவை. நான் போய்விட்டது கூட யாருக்கும் தெரியவில்லை போலிருக்கிறதே. நிச்சயமின்மை அதிகரித்து கொண்டே செல்ல தன்னுடைய லேப்டாப்பை நிறுத்திய லெங்டன் அதை மூடி வைத்தார்.
தன் கண்களில் ஏதோ ஒன்று தட்டுப்படவே அங்கிருந்து செல்ல முற்பட்டார். சியானாவின் மேஜையினுடைய ஒரு முனையில் பழைய மருத்துவ பத்திரிகைகளும் ஆராய்ச்சி கட்டுரைகளும் கொண்ட புத்தக கட்டின் மேல் ஒரு போலரைட் புகைப்படம் இருந்தது. அதில் சியானா புரூக்ஸும் தாடி வைத்த அந்த மருத்துவமனை டாக்டரும் மருத்துவமனை கூடத்தில் சிரித்தபடி நின்றிருந்தனர். டாக்டர் மார்க்கோனி என்று நினைத்து கொண்டார் லெங்டன். குற்ற உணர்வு உழுக்க அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தார். லெங்டன் அந்த புத்தக கட்டின் மீது மீண்டும் அந்த புகைப்படத்தை வைத்தபோது அதன் மேலே இருந்த மஞ்சள் நிற புத்தக குறிப்பை கண்டார். லண்டன் குளோப் தியேட்டரை சேர்ந்த கிழித்திருந்த நுழைவுச்சீட்டு. அந்த அட்டை குறிப்பிடுவதைப் போல் அது ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு முன்னர் அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஷேக்ஸ்பியரின் எ மிட்ச்மர் நைட் ஸ்ட்ரீம் நாடகத்தின் தயாரிப்புக்கானதாகும். அந்த நுழைவுச்சீட்டின் மேல் பகுதியில் மேஜிக் மார்க்கரால் கையால் கிறுக்கப்பட்ட செய்தி ஒன்று இருந்தது. அன்பே, நீ ஓர் அற்புதம் என்பதை மறந்துவிடாதே. லெங்டன் அந்த நுழைவுச்சீட்டை எடுத்து பார்த்தார். அதிலிருந்து பத்திரிகை துணுக்குகளின் குவியலான கத்தரிப்புகள் மேஜையில் விழுந்தன. அவர் அவற்றை விரைவாக எடுக்க நினைத்தார். ஆனால் அவை இருந்த பக்கத்திற்கு அந்த நோட்டு குறிப்பை அவர் திறக்கையில் அப்படியே திகைத்து போனார். ஷேக்ஸ்பியரின் தந்திரக்கார தேவதையான பக் கதாபாத்திரத்தை சித்தரித்த 5 வயது குழந்தையின் புகைப்படத்தையே அவர் உற்று பார்த்தார். அந்த புகைப்படத்தில் 5 வயதுக்கும் மிகாத ஒரு இளம் பெண் குழந்தை இருந்தது. பொன்னிற கேசமும் அவருக்கு நன்கு பரிச்சயமான குதிரைவால் கொண்டையும் போட்டிருந்தாள் அவள். அந்த புகைப்படத்திற்கு கீழிருந்த வாசகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஒரு நட்சத்திரம் பிறந்துள்ளது. அந்த வாழ்க்கை குறிப்பு குழந்தைகள் நாடகத்துறையை சேர்ந்த ஒரு அற்புத குழந்தையை பற்றியது. சியானா புரூக்ஸ். நம்ப முடியாத ஐக்கியூ உள்ள அவள் ஒரே இரவில் அனைத்து கதாபாத்திரங்களின் வசனங்களையும் நினைவில் வைத்து கொண்டாள். ஆரம்ப கட்ட ஒத்திகைகளின் போது உடன் நடித்த நடிகர்களுக்கும் குறிப்புகள் தந்தாள். 5 வயதே ஆன இந்த குழந்தையின் பொழுதுபோக்குகள் வயலின், செஸ், உயிரியல் மற்றும் வேதியியல் ஆகியவை. லண்டன் புறநகரான பிளாக்னித்தை சேர்ந்த பணக்கார தம்பதியின் குழந்தையான இந்த பெண் அறிவியல் வட்டாரங்களிலும் ஏற்கனவே பிரபலமாகியிருந்தாள். 4 வயதில் தன்னுடைய சொந்த ஆட்டத்தின் மூலமே செஸ் கிராண்ட் மாஸ்டரை தோற்கடித்திருக்கிறாள் என்பதுடன் அவளால் 3 மொழிகளை படிக்கவும் முடிந்துள்ளது. கடவுளே, லெங்டன் நினைத்து கொண்டார். சியானா, இதுவே நிறைய விஷயங்களை விளக்குகிறதே. ஹார்வர்டின் மிக பிரபலமான குழந்தை பட்டதாரியாக விளங்கிய சாவுல் கிரிப்கே பற்றி லெங்டன் நினைத்து பார்த்தார். அவள் 6 வயதில் தானாகவே ஹிப்ரு மொழியை கற்றுக்கொண்டாள். 12 வயதில் தெகார்த்தியின் அனைத்து எழுத்துக்களையும் படித்துவிட்டாள். மிக சமீபத்தில் மோஷே கெய் கேவ்லின் என்ற இளம்பெண் தன்னுடைய 11வது வயதில் 4.0 என்ற தரநிலை பெற்று கல்லூரி பட்டம் பெற்றாள். தற்காப்பு கலையில் தேசிய பட்டம் வென்றாள். 14வது வயதில் வி கேன் டூ என்ற புத்தகத்தை புதுப்பித்தாள். லெங்டன் மற்றொரு செய்திக்குறிப்பை எடுத்தார். சியானாவுக்கு 7 வயதாக இருக்கும்பொழுது வெளிவந்த செய்தி கட்டுரையில் அவளுடைய புகைப்படம், அதன் கீழே இருந்த குறிப்பு: 208 ஐக்யூ அளவை எட்டிய குழந்தை, மேதை. ஐக்யூ லெவல் இந்த அளவுக்கெல்லாம் இருக்கும் என்பது லெங்டனுக்கு தெரியவே தெரியாது. அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளபடி சியானா புரூக்ஸ் ஒரு வயலின் மேதை. ஒரே மாதத்தில் ஒரு புதிய மொழியை அவளால் கற்றுக்கொள்ள முடியும். அவள் தனக்குத்தானே
உடற்கூறியல் மற்றும் உடலியல் குறித்து கற்றுக்கொண்டுள்ளார். அவர் மருத்துவ பத்திரிகையில் வந்த மற்றொரு செய்திக்குறிப்பையும் பார்த்தார். சிந்தனையின் எதிர்காலம், எல்லோர் மனங்களும் சமமாக படைக்கப்படவில்லை என்று தலைப்பிட்டிருந்தது. அந்த கட்டுரையில் சியானாவின் புகைப்படம் இருந்தது. அப்பொழுது 10 வயது இருக்கலாம். பொன்னிற கேசத்துடன் இருந்தாள். ஒரு பெரிய மருத்துவ உபகரணத்திற்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்தாள். அந்த கட்டுரையில் ஒரு மருத்துவரின் நேர்காணலும் இடம்பெற்றிருந்தது. அதில் சியானாவின் சிறு மூளையினுடைய அளவு உடல் ரீதியாக மற்றவர்களின் சிறு மூளைகளை காட்டிலும் வேறுபட்டது என்றும், அவளிடத்தில் மனிதகுலத்தில் பெரும்பாலானவர்களிடத்தில் இன்னும் தோன்றியே இருக்காத காட்சி பகுப்பாய்வு அம்சங்களை கையாளக்கூடிய பெரிய, மிகவும் முறைப்படுத்தப்பட்ட உறுப்பாக அது உள்ளது என்றும் அந்த மருத்துவர் கூறியுள்ளார். சியானாவின் உடற்கூறியல் அனுகூலத்தை கேன்சரை போன்றே வழக்கத்திற்கு மாறாக வேகப்படுத்தப்பட்ட மூளை செல் வளர்ச்சியுடன் அந்த டாக்டர் ஒப்பிட்டிருந்தார். விதிவிலக்காக அது ஆபத்தான புற்றுநோய் செல்களை போன்று அல்லாமல் பயன் தரும் மூளை திசுக்களின் வேகமான வளர்ச்சியே ஆகும். ஒரு சிறு நகரத்தின் செய்தித்தாளில் கிடைத்த கட்டுரையும் லெங்டன் படித்தார். அறிவு ஜீவியின் சாபம். இந்த முறை புகைப்படம் எதுவும் இல்லை. ஆனால் இளம் மேதையான சியானா புரூக்ஸின் கதையை விவரிக்கும் அந்த கட்டுரையில் அவள் வழக்கம் போல் பள்ளி செல்ல விரும்பியதாகவும், அவளால் பொருந்தி போக முடியாதபடியால் மற்ற மாணவர்களின் கேலிக்கு உள்ளானதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. வரம் வாங்கி வந்த இளைஞர்களின் சமூக திறமைகளை தக்க வைத்து கொள்ள முடியாமையும், அவர்கள் தங்களை சமூகத்தில் இருந்து துண்டித்துக் கொள்வதையும் பற்றி விவரிக்கப்பட்டிருந்தது. இந்த கட்டுரையின்படி சியானா தன்னுடைய 8வது வயதில் வீட்டை விட்டு ஓடிப்போயிருக்கிறாள். தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு 10 நாட்கள் வரை வாழ்ந்திருக்கிறாள். ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தவரின் மகளாக நடித்து அந்த அறையின் சாவியை பெற்று வேறு யாரோ ஒருவரின் கணக்கில் அறைக்கு உண்டான சேவையை பெற்றிருக்கிறாள். அங்கு அவள் தங்கியிருந்த 1 வார காலத்தில் கிரே அனாட்டமி இன் 1600 பக்கங்களை படித்திருக்கிறாள். அவள் தங்கியிருந்தது மிகப்பெரிய பணக்காரர்கள் தங்கக்கூடிய ஹோட்டலாகும். அதிகாரிகள் அவள் ஏன் மருத்துவ புத்தகங்களை படிக்கிறாள் என்று கேட்டபோது, தன்னுடைய மூளைக்கு என்ன ஆனது என்று கண்டுபிடிக்க விரும்புவதாக அவள் அவர்களிடம் கூறியிருக்கிறாள். லெங்டனின் இதயம் அந்த குழந்தைக்காக துடித்தது. அடிப்படையிலேயே வேறுபட்டவளாக இருக்கும் ஒரு குழந்தையின் தனிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவரால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அவர் அந்த கட்டுரைகளை மீண்டும் மடித்து வைத்தார். பாக் கதாபாத்திரத்தில் இருக்கும் அந்த 5 வயது குழந்தையின் புகைப்படத்தை கடைசியாக பார்ப்பதற்காக அதை அப்படியே நிறுத்தினார். இன்று காலை சியானாவிடம் காணப்பட்ட விசித்திரமான பண்பை வைத்து பார்க்கும்போது அவள் புதிரானவளாகவும் கனவினால் தூண்டப்பட்ட தேவதையாகவும் தோற்றமளித்தது வினோதமான பொருத்தம்தான் என்பதை லெங்டன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. அந்த நாடகத்தில் வரும் கதாபாத்திரங்களைப் போன்று அப்படியே எழுந்து உட்கார்ந்து தன்னுடைய மிக சமீபத்திய அனுபவங்கள் அனைத்தும் கனவுகளே என்று நடிக்க முடியுமானால் எப்படி இருக்கும் என்பதே லெங்டனின் அப்போதைய ஒரே ஆசை. காகித கத்தரிப்புகள் அனைத்தையும் மீண்டும் அதே பக்கத்தில் கவனத்துடன் வைத்த லெங்டன் அந்த நோட்டு புத்தகத்தை மூடினார். அந்த அட்டையில் இருந்த குறிப்பை அவர் மீண்டும் பார்த்தபோது ஓர் எதிர்பாராத துயரம் தோன்றுவதை அவரால் உணர முடிந்தது. அன்பே, நீ ஒரு அற்புதம் என்பதை மறந்துவிடாதே. அந்த நுழைவுச்சீட்டின் அட்டையை அலங்கரித்து கொண்டிருந்த பிரபலமான குறியீட்டின் மீது அவர் கண்கள் சென்றன. அது உலகம் முழுவதிலும் இருந்த பெரும்பாலான நாடக நுழைவுச்சீட்டுகளை அலங்கரித்த
ஆரம்பகால அதே கிரேக்க படக்குறியீடு 2500 ஆண்டு பழமை வாய்ந்த குறியீட்டான அது நாடக அரங்குகளுக்கான மறுபெயராகவே மாறியிருந்தது. இன்பியலும் துன்பியலும் கொண்ட பிரத்யேக முகங்கள் தன்னை உற்று நோக்கும் அந்த பாடத்தை லெங்டன் பார்த்தார். திடீரென்று அவர் காதுகளில் ஒரு வினோதமாக ஹம்மிங் ஒலி கேட்டது. ஒரு கம்பியானது தன்னுடைய மனதின் உள்ளே இருந்து மெதுவாக வெளியே இழுக்கப்படுவதைப் போல் அது இருந்தது. அவருடைய மண்டை ஓட்டிற்கு உள்ளிருந்து குத்தலான வலி தோன்றியது. அந்த முகமூடிகளின் தோற்றங்கள் அவர் கண்களின் முன்னே மிதந்தன. பெரும் மூச்சு விட்ட லெங்டன் தன்னுடைய கைகளை உயர்த்தினார். மேசை நாற்காலியில் அமர்ந்த அவர் தன்னுடைய கண்களை இறுக மூடிக்கொண்டு மண்டை ஓட்டை பிடித்து கொண்டார். அவருக்கு உண்டான இருளில் அந்த விசித்திரமான காட்சிகள் பெரும் சீற்றத்துடன் வெளிப்பட்டன. உச்சக்கட்ட வண்ணமயமான காட்சிகள். வெள்ளி முடிக்கொண்ட தாயத்து அணிந்த அந்த பெண் இரத்த சிவப்பான ஆற்றின் மறுகரையில் இருந்து அவரை மீண்டும் அழைக்கிறாள். அவசர கதியிலான அந்த சத்தங்கள் நாற்றமெடுக்கும் காற்றை கிழித்து கொண்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வேதனையில் வதைப்பட்டு சித்திரை வதைக்கும் மரணத்திற்கும் ஆளாகிக் கொண்டிருப்போரின் அலறல்களை கடந்து தெளிவாக கேட்டது. தேடி கண்டுபிடி. அந்த பெண் லெங்டனை அழைத்தாள். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அவளுக்கு உதவ வேண்டிய தேவையால் மீண்டும் லெங்டன் உந்தப்பட்டார். எல்லோருக்கும் உதவுவதற்காகவும் தான் இரத்த சிவப்பான அந்த ஆற்றின் மறுகரையில் நின்றிருந்த அவளை நோக்கி அவர் கத்தினார். யார் நீ? மீண்டும் ஒரு முறை அவரிடத்தில் வந்த அந்த பெண் தன்னுடைய முகத்திரையை விலக்கி லெங்டன் இதற்கு முன்னர் ஏற்கனவே பார்த்திருந்த அதே கவர்ந்திழுக்கும் முகத்தை காட்டினாள். நான் தான் உயிர் என்றாள் அவள். எந்தவித முன்னெச்சரிக்கையும் இன்றி அவளுக்கு மேலே இருந்த வானத்தில் ஒரு பிரம்மாண்டம் பிம்பம் தோன்றியது. கூர்முனை கொண்ட மூக்கும் 2 பச்சை நிற கண்களுமாக அச்சுறுத்தக்கூடிய அந்த முகமூடி லெங்டனை அப்படியே உற்று பார்த்தது. நான் தான் மரணம். அந்த குரல் கர்ஜித்தது.